ஹாய்ங்க. இன்றைக்கி பாவக்காய் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சம்மர் வந்துருச்சு. பாவக்காயை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். போட்டு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். பாவக்காயெல்லாம் இதில் போட்டுருவேன். நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கொதித்து காய் வேகணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம காய் வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்க தானே போகிறோம். ஒரு கொதி வந்தால் போதும். இறக்கிட்டு தண்ணியெல்லாம் வடித்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இதை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கறனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நான் 1½ ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் அடுக்கி காய வச்சு எடுத்துட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சா பாவக்காய் வத்தல் ரெடி. வச்சாச்சுங்க. பாருங்கள், அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு 3 தட்டு பிடிச்சிருக்கு. 1/2 கிலோ பாவக்காயில். இன்னும் காஞ்சதுன்னா இன்னும் 1/4 கிலோ மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே தட்டில் போட்டோம்னா காயறக்கு 2-3 நாள் ஆகும். இப்படி வச்சோம்னா ஒரு 2 நாள்லேயே காஞ்சிடும். ஓகேங்க. நான் இன்னும் காய வச்சு எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்.